அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை விட்டு விட்டு அவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ரசூலுல்லாஹ்களே சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாவத்தை தடுக்கல மாட்டாங்க, போனா பாவம் ஓடிடும். வளைட்டானே, போனால் பாவம் ஓடிவிடும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் எல்லாம் வராங்க. ஒரு சின்ன பெண் பாவம் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் பயந்தாங்க. ஒரு சின்ன புள்ள ஒரு துஃபன் எடுத்து அடிச்சு கட்டிக்கிற ரசூலுல்லாஹ்க்கு முன்கால அடிச்சு கட்டிருக்குது சின்ன புள்ள. அப்ப அந்த சின்ன புள்ள அடிச்சிட்டு இருக்க கூட உமர் எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றாங்க. சலாம் சத்தம் கேட்ட உடனே அந்த புள்ள அதை கீழே வச்சு அப்படியே இருந்துச்சு. அதுக்கு மேல அப்படியே உமர் எல்லாம் வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான லா யஃப்ருக்கு மின்க யா உமர். உமரே, ஷைத்தான் உங்களை கண்டு பயப்படுகிறான் என்று சொன்னாங்க. ஷைத்தான் உங்களை கண்டு பயப்படுகிறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த கிட்ட கூட வர விடுதில்லை. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில ஹபஷி இனத்தை சேர்ந்தவர்கள் ஈட்டி அம்பு விளையாட்டுகள் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கார். ரசூலுல்லாஹ் இருக்கிறது தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சேர்ந்து ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது கூடாது இல்ல பயிற்சி எடுக்கிறதெல்லாம். ஆனால் உமர் ரலியல்லாஹு வராங்க. உமர்ல வந்த அவ்வளவுதான், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சைடால ஓடிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா எல்லாம் பார்த்து சொல்றாங்க, மனித ஜின் சைத்தான்கள் உமரை கண்டு ஓடுவதை நான் பார்க்கிறேன். மனித ஜின் சைத்தான்கள் உமரை கண்டு ஓடுவதை பார்க்கிறேன். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில நபியர்கள் பெரும் பாவம் செய்யாதவர், அவர்களுக்கு மத்தியில பெண்கள் இருப்பது மற்றவங்களுக்கு மத்தியில் இருப்பது வித்தியாசம் இருக்குது. சாதாரண ஒரு ஆடை, இஸ்லாமிய ஆடைகளோடு சாதாரண நிலையிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சத்தங்கள்லாம் உயர்ந்துட்டு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உமர் எல்லாம் வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சத்தம் கேட்ட உடனே பெண்களோட குரல் அடங்குது. ஆடைகளை டக்குனு சரிச்சு அமைதி ஆகிறாங்க. ரசூலுல்லாஹ் உமரை கண்டுட்டு சொல்றாங்க, உமரே, உங்களுக்கு தெரியுமா இந்த பெண்கள் எல்லாம் நீங்க வரும்போது சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தாங்க, நீங்க வந்த உடனே சவுண்ட குறைச்சிட்டாங்க அப்படின்ட்டு. டக்குன்னு உமர் ரலியல்லாஹு என்னமா சொல்றாங்க, நீ ரசூலுல்லாஹ்களுக்கு பயப்படாம என்னைய பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உமரே, நீ எந்த பாதையால் வந்தாலும் சைத்தான் அந்த பாதையை மாற்றி விடுகிறான். சைத்தான் அந்த ரூட்டால வாரான், இல்ல வேற சைடால பேத்துறான். சைத்தான் அந்த ரூட்டை விட்டு மத்த சைட்டால போறான். நம்மளுக்கு என்ன நிலைமை தெரியுமா, சைத்தான் அந்த ரூட்டால பேத்துட்டிப்பா, நீங்க இங்கலையா போறீங்க, என்னது சைத்தான் வந்துடும் எங்களை சைடுக்கு, விளங்கிட்டா? இது நம்மட சிச்சுவேஷன். ஆனால் அங்க அப்படி இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ட உடனேயே சைத்தான் ரூட்டை மாத்துறான். சகோதரர், இது பெரிய அருளா இல்லையா? சைத்தான் எங்களை தொடராமல் அல்லாஹ் வர வச்சானே, ரூட்டை மாத்த வச்சானே, அப்படி ஒன்று நடந்த எங்களுக்கு அருளா இல்லை. எங்களுக்கு என்ன போராட்டம் இருக்கும்? அப்புறம் சைத்தான் எங்களை கண்டு பாதையை மாத்துறான்னு சொன்ன, இன்னொரு சைட்டுக்கு போறான்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையில பெரிய போராட்டம் இருக்குமா பாவத்தை விடுவதற்கு? அவன் தான் தூரமாகிறானே. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அளவுக்கு இருந்தாங்க. சைத்தான் என்கின்ற ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக நியமிக்கிறார்கள். அந்த டைம்ல மக்கள் கேட்கிறாங்க, யாரை வச்சுட்டு போறீங்க? உங்களுக்கு அவரோட சித்தத் கடுமை தெரியும் தானே, அவருடைய போக்கு தெரியும் தானே, அவரை வச்சுட்டு போறீங்கன்னு சொல்லி அபூபக்கர் எல்லாம் சொல்றாங்க, நான் இப்பொழுது இருப்பவர்களில் மிகச் சிறந்தவரை தான் வைத்து விட்டு போகிறேன். இப்பொழுது இருப்பவர்களில் மிகச் சிறந்தவரை தான் வைத்து விட்டு போகிறேன். சகோதரர்களே, அப்படி ஒரு மனிதராக இருந்தாங்க தெரியுமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி தனியா சொல்லிட்டு போனாங்க, இவர் இருக்கும் வரைக்கும் எந்த ஃபித்னாவும் இந்த இஸ்லாமிய உலகத்துக்குள்ள வராது, இவர் இருக்கும் வரைக்கும் கதை வேண்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு முறை ஹுதைபத் இப்னு யமான் இடத்திலே போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், நபி அவர்கள் இந்த சமூகத்தை அலைமோதுகின்ற ஃபித்னாவை பற்றி சொன்னார்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்றாங்க. அப்ப ஹுதைபத் இப்னு யமான் சொல்றாரு, உங்களுக்கு அதுக்கு என்ன பிரச்சனை? அந்த ஃபித்னா பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? இன்ன பைனக வ பைனஹா பாபன் முக்லகா, உங்களுக்கும் அதற்கும் இடையில் மூடப்பட்ட ஒரு கதவு இருக்கிறது, அதை பத்தி நீங்க யோசிக்கவே வேணாங்க, நீங்க கலீஃபாவாய்கள் அது வராதனாங்க. அப்ப உமர்லாம் கேக்குறாங்க, அய்யுஃப்தஹுல் பாபு அம் யுக்ஸர், அந்த கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமான்னு சொல்றாங்க. அந்த கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமான்றாங்க. பல் யுக்ஸர், உடைக்கப்படும் என்று சொல்றாங்க. போயிட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் எல்லாம் மூத்தாயிட்டாங்க. ஹுதைபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு முன்னொரு ஆள் கேட்கிறாரு, அது யார் என்று. உமர் தான் என்றாங்க. அந்த கதவு உமர் தான். சரி, உடைக்கப்படுமா திறக்கப்படுமாண்டா என்ன? உடைக்கப்படுமாண்டா உமர் எல்லாம் கொல்லப்படுவார்கள். சரி, தன்னைத்தான் அந்த கதவு கருதுன்னு அவருக்கு தெரியுமான்றது. விடிந்தால் சூரியன் எப்படி வருமோ அதுபோல் தன்னைத்தான் அந்த கதவு என்று நபியர்கள் நாடினார்கள் என்பது அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அப்ப உமர் ரலியல்லாஹு இருக்கும் வரைக்கும் இந்த இஸ்லாத்துக்குள்ள ஃபித்னாவே வராது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சகோதரர்களே, அப்படி ஒரு மனிதர். இன்னொன்னு நினைங்க, அவர் கடுமையாக இருந்ததுக்கு மென்மையான பகுதிகள் நிறைய அவர்கிட்ட இருந்தது. மென்மையான பகுதிகள் நிறைய இருந்துச்சு. ஒரு நல்ல சம்பவம் என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு நன்மை செய்யணும் என்ற ஆர்வத்துல, யாருக்கும் தெரியாம இஹ்லாஸா நன்மை செய்வதற்காக வேண்டி சில இரவுகளில் ஒரு மூதாட்டிட்ட போவாங்க, வயது போன மூதாட்டி. அவ கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, இவர் தான் போவாரு.
பேத்து அவருக்கு செய்ய வேண்டிய வேலை எல்லாம் செய்வா. உடுப்பு படிச்சு கொடுக்கணுமா, ஊட்ட தூக்கணுமா, என்ன எல்லாம் செஞ்சுட்டு வந்துருவான். யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக செஞ்சுட்டு வருவான். கொஞ்ச காலத்துக்கு பிறகு பார்த்தா இது உமருடைய ஆட்சி காலத்துல நடந்தது இல்லையா? இது அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல நடக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு இருந்த ஆர்வத்தை சொல்ல வாரு. அப்ப கொஞ்ச காலத்துல பார்த்தா வீட்டுக்கு போனா அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறது. அந்த வீட்டுக்கு போனா எல்லாம் நடவே இருக்குது. என்னன்னு கேட்கிறாங்க. ஒரு ஆள் நேரத்தோட செஞ்சுட்டு போயிடுறாரு அப்படின்றாங்க. யாரு என்று ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க. பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் அவங்க நேரத்தோட அந்த வேலையில செஞ்சு கொடுத்துட்டு போறாங்க. அப்ப உமர் எல்லாம் அழுகுறாங்க. அழுட்டு சொல்றாங்க, வமா சாபக்தனி வமா சாபக்துக ஃபீ ஷைஇன் இல்லா சபக்தனி யா அபூபக்கர் ரஹிமக்கல்லாஹ். அபூபக்கரே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. உங்களோட நான் எதில போட்டி போட்டாலும் நீங்க என்னை முந்திடுறீங்க. உங்களோட நான் எதில் போட்டி போட்டாலும் என்னை நீங்கள் முந்தி விடுகிறீர்கள். இது அவர்கிட்ட ஒரு மென்மை தன்மை இருந்ததுக்கு ஒரு ஆதாரமா இல்லையா? எங்க போய் சேராரு ஒரு ஹலீஃபா, எங்க போய் சேராரு பாருங்க. ஆக சகோதரர்களே, மனசுல என்ன வைக்கணும் என்றால், இந்த பாவத்தை விடுவதில் அல்லாஹ் ஒரு இன்பத்தை வச்சுக்கிறான். அது மட்டும் எங்கட உள்ளத்துல சரியா நாங்க உணர்ந்துட்டோம் வைங்களே. ஆனா அந்த டேஸ்ட் தேர்றது கஷ்டம். அது அப்படியே சேர்ந்துட்டேன்னு வைங்க, நாங்க பாவத்தை நீ விட்டுத்தான் ஆகுவோம். அது எவ்வளவு போராட்டமாக இருந்தாலும் சரி, இதுக்கு புறம் இந்த பாவத்தின் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன் என்கின்ற உறுதி எடுத்துக்கொண்டு உள்ளும் புறமண்டு இல்லாம நம்ம நடந்து போனோம்னு வைங்களே, முதலாவது சைத்தான் வருவான். இதை விட்டுட்டு போறியான்னு சொல்லுவான், ஆசைகளை ஊட்டுவான். அது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா விளங்கும். அப்ப என்ன செய்யும்? மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கும். காரணம் என்ன? நீங்க அப்பதான் கால் வைக்கிறீங்க அந்த சைடு போறதுக்கு. சைத்தான் அழகா காட்டுவான், அப்படியே தூண்டுவான், அதை மிச்சம் ஒரு பெரிய விஷயமா காட்டுவான். இதை விடுறது உனக்கு கஷ்டம் என்று சைத்தான் சொல்லுவான். உங்களோட உள்ள மறுபடி திரும்பி போக பார்க்கும். இப்ப இருக்கிற வீரியம் அடுத்த நாள் இருக்காது, போக பார்க்கும். அந்த டைம்ல என்ன முடிவெடுங்க? அல்லாஹ் எனக்கு உறுதியை தருவாய் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம தப்பித் கல்பி அலா தீனிக். யா அல்லாஹ், உனது தீன்ல என்ற கல்வை உறுதியாக்கு நாம் போறேன் என்ற உறுதியில் அடுத்த காலடியை வைங்க. சைத்தான் அடுத்ததை என்ன வருவான், விடமாட்டா. அல்லாஹ் தஆலா சொல்றானே, சைத்தான் சொன்னா வலதால இடதால முன்னால பின்னால வருவேண்டு. தொடர்ந்து போங்க, சைத்தானுக்கு மிச்ச நாள் தொடர இயலாது. தொடர்ந்து போக போக அடுத்த சைத்தான் என்ன கொண்டு வருவான் தெரியுமா? அச்சமுறுத்தல். அல்லாஹ் தஆலா சொல்றான், சைத்தான் அச்சமுறுத்துகிறான். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு அவர்கள் உம்மை அச்சமுறுத்துகிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு அவர்கள் உம்மை அச்சமுறுத்துகிறார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அச்சப்படாது. என்ன அச்சமுறுத்தல்? சில இளைஞர்கள் மிகவும் கெட்டு போயிருந்தா வீடியோக்கள் போட்டோக்கள் அவங்க மாட்டி இருப்பாங்க. அவங்க நிறைய பாவங்கள் செஞ்சு அவங்களுடைய அந்த பாவங்களுக்கான ஆதாரங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஆகி இருக்கும். அதை கொண்டு வந்து பாரு, நீ போறனா போ, இவனை கொலை செஞ்சாய் அல்லது இந்த படம் பார்த்தாய், அதுக்குரிய ப்ரூஃப் இருக்கு, இங்க போனாய் இங்க வந்தாய், அவரோட போட்டோ இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லுவான். அவங்களோட உள்ளம் என்ன சொல்லும்? இந்த இடத்துல நிக்கும், அந்த இடத்துல என்ன செய்யுது? இளைஞர்களுக்குள்ள சோதனை இது. என்ன செய்யற, எப்படி திரும்புறது? போயிருவானே, தைரியமான இருங்க. அவமானப்பட்ட உலகத்துலதான் ஃபக்லிமா அன்த கால் இன்னமா தக்லிஃபி ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா. பிறவனை பார்த்து சூனியக்காரன் சொன்னாங்களே, சொல்ற தீர்ப்பை சொல்லிக்க எல்லாம் உலகத்துலதான், மறுமையில உனக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. வேண்டியது சொல்லு, நான் படுற அவமானத்துல படுறேன், அல்லாஹ் தஆலா என்னை காப்பாற்றுவான் என்ற தைரியத்தோட முன் காலடி வைங்க. ஒரு காலம் நீங்க திருந்திட்டேன்னு வைங்களேன், ஒரு காலம் சைத்தானுடைய இன்ன கைத சைத்தானை காணலாய்வா, சைத்தானுடைய தந்திரங்கள் அனைத்தும் மிகவும் பலகீனமானது. அல்லாஹ் தஆலா சொல்றா, ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கு புற வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இருக்குதானே, இன்ட்ரெஸ்டா இருக்கும், இன்பமா இருக்கும், சுவையா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இதுதான் கஷ்டம். கொஞ்சம் தாண்டி போனவரவங்களே, இதுதானா இந்த இன்பம் தானா? குருவான துறக்க அழகு வரும், தஹஜ்ஜுத் நேரங்கள் உங்களுக்கு இன்பமாகும், எல்லாரும் தூங்கிட்டு இருக்க உங்களுக்கு எலும்ப உணர்வு வரும். அந்த டைம்ல தொழுது அல்லாஹ்ட்ட மன்றாடுறது இன்பமாக இருக்கும். பாவங்களை கண்டால் உங்களோட மனசு வெறுக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், அப்படி தெரியுமா? வலாகின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அல்லாஹ் தான் உங்களுக்கு ஈமானை அழகுபடுத்தினான். அல்லாஹ் தான் உங்களது உள்ளத்திலே ஈமானை அப்படி அழகாக காட்டினான். குஃபரையும் பாவத்தையும் நயவஞ்சகத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மோசமானதாக காட்டினான். யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் தான் உங்களுக்கு அப்படி செய்தான் என்று. அல்லாஹ் செஞ்சாண்டு வைங்களே, அதுக்கப்புறம் சைத்தானுடைய எந்த விதமான அழகு எங்களுக்கு நிக்காது. அப்ப எங்கள்கிட்ட உறுதி வரணும், அடிக்கடி அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், நேர்வழி, தக்வா, போதும் என்ற மனப்பான்மை, பேணுதல் அனைத்தையும் எனக்கு தாண்டு கேட்கணும். அல்லாஹ் தந்தாண்டு வைங்களே, அல்லாஹும்ம லா மானி அலிமாத்தை வலா முஅத்தி அலிமா மனஅத். யா அல்லாஹ், நீ தந்ததை யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுத்ததை யாராலும் தரவும் முடியாது, நீ தடுத்ததை யாராலும் தரவும் முடியாது. அப்படி ஒரு ஈமான் வந்துட்டு வைங்களே, மாற்றம் வந்துட்டு வைங்களே, தீமையை நன்மையை தீமையை தடுக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை.
உங்களை காண உங்களோட குடும்பத்துல மாற்றம் வரும். நீங்க சொல்லவே அவசியம் இல்லை என்ன பெரிய மாற்றம். அந்த மாற்றம் அவர்களுக்கு என்ன செய்யும்?